ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு குட்டி பீக்காக்கை எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து இந்த சேனல் நீங்கள் பாருங்கள். ஆரி ஒர்க்கை எவ்வளோ எளிமையாக பண்ணலாம் அப்படின்றத இந்த சேனலில் நாங்கள் சொல்லுவோம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குட்டி பீக்காக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள்கிட்ட உள்ள ஆரி மெட்டீரியலை வச்சு இந்த குட்டி பீக்காக்கை நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். நான் 2 டைப் ஆஃப் சுகர் பீட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சைஸ். அதுக்கப்புறம் கம் எடுத்திருக்கேன். 2 ஆங்கர் த்ரெட்டு, 2 டைப்ஸ் ஆஃப் ஆங்கர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று. திலகம் சைஸ் ஸ்டோன் ஒன்று எடுத்திருக்கேன். கிளாஸ் டியூப் ஒன்று, ஜரி த்ரெட்டு 23 அந்த சைஸில் உள்ள 6 நீடில், அதுக்கப்புறம் நார்மல் நீடில் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த அழகான பீகாக் டிசைன் இந்த ப்ளவுஸில் போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பீகாக்கோட ஹெட் பார்ட் ஃபுல்லாக நான் செயின் ஸ்டிச் தரப்போகிறேன். அது டபுள் லைன் தரணும் நம்ம. அப்போ தான் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் நார்மல் நீடிலில் கூட இந்த செயின் ஸ்டிச்சை ட்ரை பண்ணலாம். பொறுமையாகவே இந்த ஸ்டிச்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். தொடர்ந்து இந்த வீடியோவில் ஃபேப்ரிக்கில் எப்படி இமேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. நம்ம டபுள் லைன் சொன்னனால அடுத்து இன்னொரு ரவுண்டு அதுலேயே பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச்சை நம்ம தரப்போகிறோம். டபுள் லைன் செயின் ஸ்டிச் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. டபுள் லைன் கொடுத்தனால அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து நம்ம அந்த ஃபெதர்ஸில் டபுள் லைன் செயின் ஸ்டிச் தரப்போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபெதரை ட்ரை பண்ண போகிறேன். ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து தான் செகண்ட் லைன் ட்ரை பண்ணணும். டபுள் லைன் போடுறப்ப தான் அந்த இமேஜ் நல்லா தூக்கி கொடுக்கும். சிங்கிள் லைனில் அவ்வளோவா எடுப்பாக இருக்காது. இப்போ செகண்ட் ஃபெதர் ட்ரை பண்ணுறேன். ஒரு ஃபெதர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நாட் போட்டுட்டு தான் நம்ம அடுத்த ஃபெதருக்கு போகணும். இப்போ நம்ம 5 ஃபெதரையும் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. எவ்வளோ டார்க்காக திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பீகாக். அடுத்து இந்த ஓவல் ஷேப்பில் நம்ம பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். ரெண்டு பீடாகவே எடுத்து அந்த ஓவல் ஷேப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நான் 23 சைஸே யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 3 பீட் வரையும் தாராளமாக உள்ளே போகுது. பீட் ஒர்க்கு, அந்த டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு அது போட்ட பிறகும் அந்த பீக்காக் ரொம்ப அழகாக இப்போவே அழகாக இருக்குது. நம்ம இப்போ பீட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங்க்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ரெட் கலர் ஆங்கர் த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த பீக்காக்கோட அந்த பாடி பார்ட்டை உள்ளுக்குள்ள அந்த எம்டி ஸ்பேஸை நான் அந்த ரெட் கலர் ஆங்கர் த்ரெட்டை வச்சு நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நம்ம நார்மல் ஸ்டிச் போடுவோம்ல அது மாதிரி உள்ளேருந்து எடுத்து அடுத்து மேலே குத்துறது. ஸ்ட்ரைப்ஸாக வரும். ஈஸியான ஒர்க்கு. நம்ம அழகாக முடிச்சிடலாம். வேறு எந்த ஒர்க்கும் நம்ம 6 நீடில் வச்சு பண்ண தேவையில்லை. இந்த ஆங்கர் த்ரெட்டை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து அந்த ஹெட் பார்ட் வரையும் அப்படியே அழகாக நம்ம ஒரே
சைடாகவே நம்ம வந்து கொண்டு போகணும். மாற்றி மாற்றி வந்து கொண்டு போனால் அந்த பீக்காக்கோட லுக் வந்து நல்லா இருக்காது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பீக்காக்கோட பாடியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அழகாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரில் இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம அந்த ஓவல் ஷேப்பை வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் ஆங்கர் த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். அது 6 ஸ்டாண்ட்ஸையும் நான் எடுத்திருக்கேன், சிங்கிள் லைனாக எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்டில் நம்ம எத்தனை இது பண்ண போகிறோன்னா 1 2 3 4 5 செஞ்சுட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு அந்த ஓவல் ஷேப் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது. ரெட் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. பாடி பார்ட் அப்புறம் இந்த ஓவல் ஷேப் பார்ட் எல்லாத்தையும் வந்து இப்போ அந்த ஃபெதர்ஸை வந்து எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் கிளாஸ் டியூப் வந்து எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஃபெதருக்கும் அதோடய சைஸை பொறுத்து 2 3 4 அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் டியூப்பை வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். அதில் நார்மலாக நம்ம 23 நீடில் வச்சு நம்ம வந்து செஞ்சிடலாம். போட்டுட்டு நாட் அந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஃபெதர் வந்து 5 ஃபெதர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நார்மல் நீடில் வச்சும் நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து இந்த பீக்காக்கோட அந்த பீக்குக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் க்ளூ தடவி ஒரே ஒரு திலகம் ஸ்டோனை மட்டும் அங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த பீக்காக்கோட இந்த ப்ளவுஸில் நம்ம ஒரு ஃபில்லிங்காக என்ன செய்கிறோம், அது ஒரு பெரிய ஆன்டிக் பீட், ஒரு குட்டி ஆன்டிக் பீட் எடுத்து நம்ம அந்த ஃபில்லிங்கில் வந்து நம்ம வந்து ஆரிய ஒர்க் வந்து பண்ண போகிறோம். அங்கே ஒரு நாட் போட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். இதே மாதிரி ப்ளவுஸை வந்து ஆல் ஓவர் டிசைனும் நம்ம பீக்காக் முடித்த இடத்துல அங்கங்கே ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த இடத்துலலாம் இப்படி பண்ணோம்னா அந்த ஃபில்லிங் வந்து நமக்கு கரெக்டாகி ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து வரும். இப்போ அந்த பீக்காக்கோட கொண்டை இருக்குல்ல, அந்த கொண்டைக்கு மறுபடியும் நான் வந்து அந்த டியூபவே யூஸ் பண்ணுறேன். அந்த டியூபும் ஒரு குட்டி ஆன்டிக் பீடும் வந்து எடுத்து அந்த 3 அந்த லைனில் வந்து நான் வந்து ஆரி ஒர்க் பண்ண போகிறேன். முடிச்சுட்டு ஒரு நாட் போட்டு முடிச்சிடணும். இப்போ அடுத்த லைனையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லா பீக்காக்லேயும் உள்ள அந்த கொண்டையை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறோம். இப்போ நம்ம பீக்காக்கில் எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி எல்லா பீக்குலேயும் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த பீக்காக்கோட அந்த பீக்கில் நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு லைன். அந்த ஒரு லைனை வந்து இந்த பீக்காக்கில் நம்ம வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்.